நம்முடைய வாழ்க்கை சேர்ந்த மாணவ செல்வங்கள் கல்வி கல்வியில் சிறப்பு கொண்டு பல துறையில் வல்லுநராக என்பதற்கான எடுத்துக்கின்ற முயற்சியெல்லாம் அவர் எடுத்து சொன்னார்கள். ஆக அப்படிப்பட்ட இருந்த காரணத்தால் தான் நம்ம மாணவர்களால் இந்த அளவுக்கு சிறப்பு மாணவர்கள் நம்ம பார்க்கிறோம். இங்கே இவர் எப்படி நான் கேட்ட பொழுது ஆச்சரியம், ஒரு ஆலய உலகத்தின் பல்வேறு நாடுகளில் கல்வி நடத்தி வருவது என்று பெரும் ஆச்சரியம். ஆக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி நபிகள் சரணாலயம் செல்வம் அவர்கள் கூறியது போல் அல்லாவுடைய உதவிக்கரம் ஒற்றுமையினால் உள்ளது. அந்த அடிப்படையை நான் ஏற்கனவே சொன்ன ஒற்றுமை, அந்த ஒற்றுமை தான் நாம் ஒழுங்குமுறை செய்யும். நம்முடைய தேவைகளை, நம்முடைய உரிமைகளை மதச்சார்பற்ற நாடு முதலில் சொன்னோம். மதச்சார்பற்ற இந்த நாட்டில் நமக்கு இருக்கின்ற உரிமைகளாக பல பேருக்கு பறிக்கப்பட்டு இரண்டாம் தர குடிமக்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தில் இல்லை, கேரளாவில் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்கு திராவிட ஆட்சி நடக்கின்ற காரணத்தால் நம்மை தடுக்கின்ற அந்த பெரியார் அண்ணாவுக்கு கலைஞருக்கு பிறகு நம்முடைய தளபதி அவர்கள் நம்மை கண்டு நிமிட காத்து வருகிறார். பல படத்தில் பல இடத்தில் நமக்கு ஏற்பட்டாலும் பல மாநிலங்களில் ஏற்படுகின்ற இடங்கள்லாம் பார்க்கிறோம். எந்தெந்த கொடுமைப்படுத்தப்படுகிற மாநிலங்களில் அப்படின்னா இந்த தொல்லை பார்க்கிறோம். ஆனால் அதிலிருந்து விடுபட்டு இந்த தமிழகத்துக்கு மட்டும் எந்த விதமான பாதிப்புகளாலும் இந்த இடம் இருக்கிறோம் என்றால் அதுக்கு முழுக்க நம்முடைய அந்த பெரியார் தலைமையில் இந்த இடம் நடக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி. அந்த திராவிட மாடல் ஆட்சியால் தான் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா சகோதரருக்கும் இங்கே நம்ம இருக்கிற சிறுபான்மைக்கும் எந்த வித பாதிப்பு இல்லாததுக்கு இந்த இடம் நம்மை நம்முடைய கடந்த காலத்தில் நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய பணிகளை பற்றி மரியாதைக்குரிய பேசும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க. அதை நான் நினைவு கூறும்போது ஒரு நினைவு வருவது, இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்கு பல சிறுபான்மை நல ஆணையத்தினுடைய உறுப்பினர் நிஜாமுதீன் சாஹிப் அவர்கள் ஒரு 5 நிமிஷம் பேசும்போது நம்முடைய அண்ணன் சொல்ல மறந்துங்க. அவர் இயற்கை சொன்னாரு, ஊழல் இருக்கிறாரு, ஆகிய வகையில் இருக்கின்ற நம்மளும் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரு நம்ம மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல இடத்துல தமிழ்நாட்டில் வடமாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர் தான் நம்முடைய அதிக மதிப்பிட்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆகவே இன்றைய மாநில சிறுபான்மையுடைய ஆணையத்துறை தலைவராக நியமித்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மிக்க நன்றி மாநில அமைச்சர் அப்டிசா முகமது நாசர் அவர்களே. அடுத்தபடியாக இங்கு மர்கஸ் சல்லாஹ் சுன்னியா என்கிற அற்புதமான அந்த கல்லூரியின் நிறுவனரும் இந்தியாவுடைய கிராண்ட் முஃப்தியுமான சுல்தானுல் உலமா ஏபி அபூபக்கர் உஸ்தாத் அவர்கள் இப்போது மர்கஸினுடைய தமிழ் கலண்டரை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வழங்கி இப்போது அதை துவங்கி வைப்பார்கள். தமிழில் முதலாக இப்போது மர்கஸின் கலண்டரை உருவாக்கப்படுகிறது. 56,000 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கலாலயம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே ரிசாலத், நாரே ரிசாலத். அடுத்தபடியாக தமிழக முஸ்லிம் ஜமாஅத் கடந்த 37 ஆண்டு காலமாக இங்கு மாபெரும் பொது சேவைகள் செய்து வருகிறது. அதில் மிக முக்கியமாக கடந்த 24 ஆண்டுகளில் CSO MOI என்ற பெயரில் துவங்கி இப்போது முஸ்லிம் ஜமாத் என்ற பெயரில் அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பின் சார்பாக வெளியூர்களிலிருந்து வந்து இங்கு வேலை செய்து ஏதோ ஒரு நேரத்தில் கூலி விழித்து செய்யக்கூடியவர்கள் நீங்களே வேலை செய்யும் எத்தனையோ நபர்களை இங்கு மரணித்தவுடன் அவர்களுக்கு ஜனாசா மற்றும் கஃபன் செய்து வசூல் செய்து அவர்களை அவர்கள் வீட்டில் எத்தி வைக்க வேண்டிய அந்த பொறுப்பு கடந்த 30 ஆண்டு காலமாக சேவை செய்து வரும் மிக அற்புதமான மனிதர் எங்களுடைய PHA உறுப்பினர் முஸ்தபா சாஹிப் அவர்களுக்கு இப்போது உஸ்தாத் அவர்கள் அவார்டை கொடுத்து
ஷீல்டை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்துகிறார்கள். இருவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஆறுதல் என்ற பெயரில் 24 வருஷமா இங்கே செயல்பட்டு இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய சமூக சேவை செய்யக்கூடியவங்க. அவங்க எந்த ஒரு கூலி தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர்களை முஸ்லிம் செய்து கஃபன் செய்யும் வரை எல்லாம் நீண்டான வேலை செய்யக்கூடியவர்கள். முஸ்தபா அவர்களின் அன்புடன் அழைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக நம்மிடத்தில் உரையாற்றுவதற்கு நம்முடைய சிறிய அழைப்பில் ஏற்று வந்த மாண்புமிகு அருட்தந்தை சி. ஜோ அருண் அவர்கள், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு சிறுபான்மையினர் நல ஆணையம் அவர்கள் இப்போது நம்மிடத்தில் ஒரு சகவிடம் பேசுவார்கள். அதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته.